நீ தோத்துட்டீனாக்கா நான் இப்பவே சொல்றேன், உன் மார்க் குறைஞ்சிச்சுன்னா கூட என்னைக்குமே நீ ஃபீல் பண்ணாத, நான் செத்துருவேன்னு சொல்லி மட்டும் ஃபீல் பண்ணாத. இங்க உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க, நீ இவ்வளவு மார்க் எடு, இந்த கொஸ்டினை எழுது, இப்படி அட்டென்ட் பண்ணு, இப்படி படி, இப்படி இரு. நான் சொல்றேன், வாழ்க்கை தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே தவறான முடிவுகளை மட்டும் எடுக்காத. அந்த தவறான முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை நீ யாருன்னு சொல்லி காட்டினா நீ சரியான பயந்தாங்கோலி, ஃபேஸ் பண்ண தெரியல அப்படின்ட்டு. வாழ்க்கையில இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் கேளுங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாரையும் கேளுங்க, என்ன கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில தோற்காம யாருமே வந்ததே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தோல்வின்னு ஒண்ணு இருக்குது, தோல்வின்னு ஒண்ணு இருக்குது. அதனால தோல்வி வரத்துக்கு முன்னாடி உன்னை இப்பயே நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டினாக்கா, அழகா சொன்னாங்க, ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டினாக்கா அதுல உன் உழைப்பெல்லாம் போடுற, அந்த உழைப்பு தான் உன்னுடைய எதிர்காலமே. இந்த நேரத்துல போயிட்டு உன்னுடைய டிவி, உன்னுடைய பேஸ்புக், உன்னுடைய ஏஐ, உன்னுடைய சாட் ஜிபிடி, உன்னுடைய இன்ஸ்டா, இதுல எல்லாம் நீ நிறைய அக்கௌண்ட் வச்சிருப்ப, மாத்தி மாத்தி பேரை மாத்தி எல்லாம் வச்சிருப்ப. நீ என்ன பத்தியா சிரிக்கிற பத்தியா? உண்மை கண்டுபிடிச்சிட்ட என்ன? பேரெல்லாம் மாத்தி நீ பொண்ணு பேர் வச்சிருக்க மாட்டேன், ஒரு பையன் பேரை வச்சிருப்ப. ஏன்னா வீட்டுல கண்டுபிடிக்க கூடாதுல, இப்படி எல்லாம் மறைச்சிக்கின்னு சிரிக்கிற பத்தியா? அதுல இருந்தே தெரியுது நீ செய்யறன்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு, நான் நோண்டலையே, நான் பார்க்கலையே, நான் இன்ஸ்டாகிராம்ல போலியே, நான் பேஸ்புக்ல இருக்கலையே, அதெல்லாம் கிடையாது. பேஸ்புக்னா என்னது? பேஸ்புக்னா என்னது? என்ன? சோசியல் மீடியா. நான் இங்கிலீஷ்ல கேட்டேன், நீ இங்கிலீஷ்ல வேற மாதிரி பதில் சொல்ற. பேஸ்புக்னா உன் மூஞ்சி முகர கட்டி பாருன்னு அர்த்தம். நம்மளே போயிட்டு அதுல நம்மளை தேடிக்கிறோம், அதுல நம்மளே தேடிக்கிட்டு நம்மளே மாட்டிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறோம், நிறைய காரியங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னாக்கா, ஒருத்தருக்கு பின்னாடி நிறைய தோல்விகள் இருக்குனாக்கா அவங்கதான் ஒரு பெரிய லீடர் ஆவாங்க. அதனால இந்த வாழ்க்கையை மட்டும் நீ வேஸ்ட் ஆக்கிடாத. ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கையை நீ வேஸ்ட் ஆக்கிட்டனாக்கா கண்டிப்பா இந்த சமுதாயத்துல நமக்கு நிறைய தெரிஞ்ச காரியங்கள் நிறையவே இருக்குது. அதான் சொல்றேன்னு, நான் ஏன் எந்திரிக்க வச்சேன், அப்பாடா ஃபர்ஸ்ட் ரேங்க் பச்சவங்களாம் போரு பெருமை எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சாங்கல்ல. லாஸ்ட் ரேங்க் பச்சவங்களாம் கொஞ்சம் வெக்கம், மிடில் ரேங்க் வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் வெக்கம். ஐயோ வேண்டாண்டா, எப்படிடா இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றது, இவங்க முன்னாடி எப்படி? நீ ஏந்திரிக்கிறதோ இல்லையோ, உன் டீச்சர் உன்னை பார்த்தனே ஏந்திரிக்கிறியா இல்லையா, ஏந்திரிக்கிறா